பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இரட்டை வேடங்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடங்கள்லேயே மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 10 திரைப்படங்கள். முதல் இடத்துல எந்த திரைப்படம் இருக்குன்னு தான் நம்ம வரிசையாக பார்க்கலாம். குறிப்பாக ஒரு 10 திரைப்படங்கள். 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் மன்மதன். 2004ஆம் ஆண்டு ஏஜி முருகன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி என ஜோதிகா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. தன்னோட அண்ணனோட காதல் சேர முடியாமல் மற்றபடி அண்ணன் இறந்துருவார். அண்ணன் இறந்ததும் அவர் தம்பி எல்லாரையும் கொல்லுவார் லவ் பண்ணுறவங்கள பார்த்து. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் மன்மதன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மொசலா திரைப்படம் தான். இந்த திரைப்படம் திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 175 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்தது. இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்த ஒரு திரைப்படம் தான் மன்மதன். இந்த திரைப்படத்தில் சிம்பு இரட்டை வேடத்தில் மிக அருமையாக சில குணச்சித்திரங்களை நடிச்சிருப்பார். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் என்பதை விட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் தன்னோட அண்ணனுக்காண்டி அந்த இடத்துல இருந்து நான் இல்லை மொட்டை தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த கேரக்டரில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியாக அமைந்தது. அதனால் இந்த திரைப்படம் 10வது இடத்துல. 9வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வாலி. இந்த திரைப்படம் 1999ஆம் ஆண்டு எஸ்.ஏ. சூர்யா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் அண்ணன் தம்பி என நடிச்சிருப்பார். ஒருத்தர் ஊமையாக நடிச்சிருப்பார் தல அஜித். சிம்ரன் மற்றும் ஜோதிகா பன்றும் இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தன்னோட தம்பியோட ஒய்ஃபை பார்த்து ரொம்ப இது பண்ணுவார் அஜித். அவங்க அண்ணன் பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய இதாகும். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு மிக அருமையாக சேலையன வீடு கெட்டவா என்ற பாட்டு. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு வெற்றி. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல வசூலை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது வாலி திரைப்படம். இரட்டை வேடத்தில் தல அஜித்குமார் அவர்கள் மிக அருமையாக நடிப்பினை வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 8வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் வாரணம் ஆயிரம். 2008ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தை கௌதம் வாசுதேவன் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் மற்றும் ரம்யா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். சூர்யா அவர்களை பல கட்டப்பில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். இருந்தாலும் தந்தை மகன் என்று இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியிலும் திரையரங்கிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு வசூல் கொடுத்த சூர்யா திரைப்படங்களை மற்ற திரைப்படங்களை சொல்லலாம், வேலு கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு. வேலோட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. வாரணம் ஆயிரம். இதில் உள்ள பாட்டு எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். இளைஞர்களுக்கு ஏற்றார் போல இந்த திரைப்படம் மிக அருமையாக சந்திரா ரெட்டியுடன் ஆடும். இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. வாரணம் ஆயிரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கத்தி. 2014ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க தளபதி விஜய் அவர்கள். இந்த திரைப்படத்தில் சமந்தா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஒருவர் பார்த்திங்கன்னா ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவார். அவர் இடத்துல இவர் போயிருப்பார். அந்த சீனு தான் அந்த திரைப்படத்தோட ட்விஸ்ட்டே. கதைகளம் மிக விறுவிறுப்பாக இருக்கும். அந்த தன்னூத்து என்கிற ஒரு கிராமத்தின் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கத்தி திரைப்படம் மிக அருமையாக 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்ல ஒரு வசூல். அதுவும் இந்த ஆண்டுகள் என்பது 100 நாள் கடந்து ஓடுவது என்பது மிக சிரமம். ஒரு வாரம் ஓடினாலே போதும் அந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துரும். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். 6வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சூரிய வம்சம். 1997ஆம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் தேவயானி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கும். சூரிய வம்சம் என்று குடும்பமாக கொண்டாடும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம். இப்போவும் டிவியில் போட்ட ஒரு குடும்பமே உட்காந்து பார்க்கும் மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த சூரிய வம்சம். அடுத்த 5வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் அமைதி படை. இந்த திரைப்படம் 1994ஆம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க.
தந்தை மகன் என நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைக்களம் கொண்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ரஞ்சிதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட வசனங்கள் அமாவாசை என்ற கேரக்டர்ல இருந்து எம்எல்ஏ ஆகி எப்படி வாராருங்கிற கதைகளை விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி, பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிக பிரமாண்டமாக முறியடித்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைதிப்படை திரைப்படம் அமைந்தது. சத்யராஜ் அவர்களோட வசனமாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களிலும் ஒரு இது இருந்தாலும் அமைதிப்படை மிகப்பெரிய ஒரு வெற்றி, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த சிறந்த திரைப்படம். 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் இந்தியன். 1996ஆம் ஆண்டு மற்றும் வெளிவந்த இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் தந்தை மகன் என 2 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. சுகன்யா, மனிஷா கொய்ரா போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருக்கும் மிக அருமையான பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். லஞ்ச ஊழல் இருக்கும் இந்த திரைப்படத்தில் இந்தியன் தாத்தா என்ன பண்ணுறாருங்கிறது தான் படத்தோட கதை. மிக அருமையாக ஒரு கதை. லஞ்சம் ஊழல் பண்ணுறவங்கள சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த தன்னோட தந்தை தன்னோட பிள்ளையே கிளைமேக்ஸில் கொள்வார். அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம். இந்தியன் பாக்ஸ் ஆஃப் வசூலையும் தெரியும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்தது. இந்த திரைப்படத்தோட கதைக்களங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 96ல் மிக அருமையானது. இப்போ அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நகைச்சுவாக இருந்திருந்தாலும் சில ஓரளவு பார்க்கும்போது இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படங்க. பாட்டு, ஃபைட்டு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் நல்ல வசூலை அடித்துவது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்தியன். அடுத்த திரைப்படமாக 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வானத்தை போல. 2000ஆம் ஆண்டு வெளிவந்த விக்ரமன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. மீனா மற்றும் பிரபுதேவா போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் என்ற பாடலாக இருக்கட்டும், மற்றபடி இந்த படம் திரையரங்கில் பார்க்கறதுக்கு மிக அருமையான ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 175 நாள் ஓடி மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் வசூலை 2000ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி, வசூலையும் பின்னி எடுத்த வானத்தை போல மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். 2வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் அருணாசலம். 1992ஆம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இசை தேவா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரம்பா இந்த திரைப்படத்தில் தந்தை மகன் என 2 இடத்துல இருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு இடமா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட அந்த சொத்துக்கு அதிபர் யாருங்கிறது தான் படத்தோட கதைகளை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக அந்த உத்ராஜ கொட்டையோட வந்து உருண்டு விழும். அதில் அவங்க கொடுக்க பணத்தை செலவு பண்ணுறது இப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதைகள். மிக அருமையான ஒரு கதைகளமாக அமைந்த அருணாசலம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, வசூல்லையும் சரி கலக்குன்னு பின்னி எடுத்த திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்களை சொல்லலாம். பொதுவாக இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டாக அமைந்தது. அடுத்த 1வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். 1973ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து அவரே இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மஞ்சுளா மற்றும் லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக இந்த திரைப்படம் 200 நாள் ஓடி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃப் வசூலை முறியடித்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம முதல் இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த திரைப்படம் 1973ல் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட, அரிய பொது செலவில் எடுக்கப்பட்ட, வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் முதல் இடத்துல. இரட்டை வேடம் என்பது புதிதல்ல, இருந்தாலும் இரட்டை வேடத்தில் மிகப்பெரிய ஒரு டாப்பாக அமைந்த திரைப்படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரட்டை வேடம் திரைப்படங்கள்ல நிறைய நடிகர்கள் நீங்கள் சொல்லலாம். பொதுவாக இந்த டாப் 10ல் 10 பேரை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எது விடுபட்டு இருந்ததுன்னா திரும்ப கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.